எனக்கு அருமையான தேவச்சனமே, நான் தேவா டேனியல் பேசுகிறேன். இந்த கால வேளையிலே ஒரு சில முக்கியமான குறிப்புகளோடு, ஒரு எச்சரிக்கை வார்த்தைகளோடு ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு பேசும்படியாக ஒரு தூண்டுதலை ஏவிக்கொண்டிருந்தார். காது உள்ளவர்களோ கேட்க கடவீர்கள். வேதத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். 2 அதிகாரத்துல இலக்கியா என்கிற ஒரு மனுஷன் சபையிலே தொலைந்து போன தெய்வ சத்தியத்தை கரையில எடுத்துக்கொண்டு நேராய் ஜோசியா ராஜாவிடம் ஓடிக்கொண்டு போய் இதை நீங்க வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சத்தியத்தை ராஜாக்கு முன்பாக அவன் வாசிக்கும் பொழுது இப்படியாக வேதம் சொல்லப்படுகிறது. ஜோசியா அந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவனுடைய வஸ்திரத்தின் ஓரம் கிழித்தி கொண்டு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. வாட் இஸ் தட் மீன்? இந்த காலத்தில் வேதத்தின் சத்தியத்தை வாசிக்கப்படும் பொழுது அனைவரே நமக்கு சமாதானம், சந்தோஷம், ஒரு உற்சாகத்தையும், ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பையும், நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சரீர பலத்தையும், சுகத்தையும், விடுதலையும், உயிர்த்தலையும் குறித்த காரியங்களை அதிகமாக நம்ம கேட்டு நம் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், வேதத்தின் சத்தியத்தை இந்த இலக்கிய எடுத்துட்டு போய் ராஜாட்ட போய், ராஜாவை இதை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காது கேட்கும்படியாக வாசிக்கப்படும் பொழுது வஸ்திரத்தின் ஓரம் கிழித்து கொண்டு என்று சொல்லுகிற வார்த்தை நம்ம கேட்கப்படுகிறோம். அப்போ அதில் என்ன காரியம் சொல்லப்படுகிறது சொல்லி, இந்த வஸ்திரத்தை ஓரதம் என்று சொல்லி அவன் நிர்மணமாய் போகிற காரியத்தை குறித்தோ இல்லை பைத்தியமாக இருக்கிற காரியத்தை குறித்தோ அங்கே பேசப்படவில்லை. ஆனால் அவன் வாசிக்கப்படும் பொழுது ராஜனுடைய காதுகளில் இந்த சத்தம் துணிக்கப்படும் பொழுது அவன் கேட்கப்பட்ட சத்தியம் அவனுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இல்லை உற்சாகத்தை தூண்டுகிற சத்தியமாக மாறவில்லை. ஆனால் சத்தியம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் விளக்கம் என்ன என்று சொன்னால், அந்த தேசத்தை தேவன் அழிக்கப் போகிறார் என்கிற ஒரு சத்தியத்தின் விளக்கத்தை இந்த ஜோசேஃபுடைய காதுகளிலே துணிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ இதுல ஒன்று மட்டும் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேசத்தை அழிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களுக்கு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன தேவனுடைய கோபாக்கினை, அது எந்த விதமான எச்சரிக்கை என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு அவன் யாரிடம் போகவில்லை, எந்த ஞானி வழிகளை தேடி போகவில்லை. ஆனால் அவன் போன இடமோ கத்திடத்தில் விசாரிக்கும்படியா உள்தாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி பெண்ணிடம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கடைசியாக முடிவு, அந்த எச்சரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் தேசத்தில் சமாதானத்தையும் விடுதலையும் கிருபைகளையும் எல்லா ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் அந்த இடத்துல மீண்டுமாய் நிலைநிறுத்தினார். தேவச்சனமே, இங்கே பிரசங்கிக்கும்படியாக நான் இந்த நேரத்தை நான் செலவிட விரும்பலை. ஆனால் ஒரு எச்சரிக்கையாக ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கு தூண்டி விடுகிறார். முதலாவது எச்சரிப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள் சபை போதுகிறவர்களாக இல்லை சபையிலே முழு நேர பணிகளாக வேலை செய்வீர்கள் சொன்னால், தயவு செய்து உங்களுடைய சபையை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மூடி வைப்பது நல்லது. இதனால உங்கள் சபையின் ஊழியங்கள் முடிந்து விடாது, இல்லை தொலைந்து போய்விடாது. ஏனென்றால் இது தேவனுடைய சபை, அவர் சர்வ வல்லமை உடைய தேவன். வேதத்தில் வாசிக்கிறோம், காலங்களையும் சமயங்களையும் உருவாக்கினவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். He will take care of your church. கொள்ளை நோய் அநேக வருஷத்துக்கு இருக்க போகாது. தேவன் சரியான நேரத்தில், சரியான வருஷத்தில், சரியான நிமிடத்தில் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாமும் சமுதாயத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கத்துக்கும் நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் கொடுக்கிற ஆலோசனைக்கும் ஒத்து நம்ம போக வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சில காரியத்தை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ப்ரிகாஷியஸ், அதை இன்னும் நம்ம ஒரு தமிழில் விளக்கமாயிட ஒரு கவிதையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வருமுன் காப்பதே நலம். அப்போ வருவதற்கு முன்பாகவே நாம் தயவு செய்து கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சபை ஊழியர்களையும் சரி, இல்லை உங்களுடைய ஜனங்களையும் சரி, உங்களுடைய மந்தைகளையும் சரி, நீங்கள் சபைக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். அது உங்களையும் பாதிக்கும், சமுதாயத்தை பாதிக்கும். ஒருவேளை அந்த குடும்பங்கள் ஒரு வாரம் வெளியே வரமாட்டாங்க, ஆனால் கடைசியாக 1 hour அந்த சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெளியே வரும்பொழுது 1 செகண்ட் போதும் இந்த வைரஸ் நமக்குள்ள வருவதற்கு. 1 செகண்ட் இஸ் எனஃப். ஐயா, 1 நொடி போதும், அது உள்ள போய் மனுஷனை உடைத்து நொறுக்கி வாழ்க்கையை சீரழித்து உயிரை எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனுடைய விளைவு இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே தகப்பன் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொந்தங்கள் இல்லை, அண்ணன் இல்லை, தங்கச்சி இல்லை என்று சொல்லி உயிரை அவர்கள் இழந்து போய் இன்றைக்கு பரிதாபமான சூழ்நிலைகளில் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம்.
அநேகருடைய குரல்கள் இப்படியாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, அவர் நல்லா இருந்தாரே, அந்த அம்மா நல்லா இருந்தாங்களே, சபைக்கு இந்த போயிட்டு வரேன்ட்டு தான் வந்தாங்க, ஆனால் வரும்பொழுது அடுத்த நாள் கொரோனா, உயிர் போயிடுச்சு. இதற்கு யார் பதில் சொல்வார்? தேவ ஜனமே, சபை ஊழியக்காரர்களை, போதர்களை, சபையை தயவு செய்து சபைக்கு வாங்க வாங்க என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூப்பிடாதீங்க. ஆனால் அதே முறையில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், வீடுகளிலே சபையை உருவாக்குவதற்கு ஒரு உறுதுணையாக நெருக்கம்படியாக நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்களுடைய தலைமையில், உங்களுடைய ஆலோசனைக்கு கீழ் இவர்கள் செயல்படும்படியாக நீங்கள் உங்களுடைய சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவர்களுக்கு சொல்லலாம். இப்பொழுது டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள் வளர்த்திருக்கிறது. The powerful tool is the YouTube and the WhatsApp. வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற செய்திகள் மூலமாக அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக நம்புகிறேன், இந்த சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யப்படும் பொழுது முழுமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்ய தூண்டும் பொழுது நிச்சயமாக உங்கள் சபை உயர்வதற்கும் உங்களுடைய விசுவாசிகளை இன்னும் விசுவாசத்துக்குள்ள நடத்தி சொல்லுவதற்கு இது மிக உறுதுணையாக இருக்கும். தொலைக்காட்சியோ இல்லை வாட்ஸ்அப்போ நீங்கள் ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் பார்க்கப்படும் பொழுது யூ கேன் கிளியர்லி see that. படங்களை நம்ம பார்க்கிறோம், வீடியோக்களை நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் ஆக்சிஜனுக்காக, சுவாசிப்பதற்கு, காற்றுக்காக ஏங்கி நிற்கிற ஒரு காலகட்டம். சுவாசித்து உயிரோடு இருக்கிற நாம் இன்றைக்கு அநேகர் ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில், ரோட்டில் இன்றைக்கு எந்த வசதியும் இல்லாமல் சுவாசிக்க முடியாமல் துடிதுடித்து சாகிற காட்சிகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சபையே, தயவு செய்து இரு கரங்களை கும்பிட்டு நான் கேட்கிறேன், நம்முடைய சபையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்துமக்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ப்ளீஸ், சபையை ஒரு எச்சரிக்கையோடு நான் சொல்லுகிறேன். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் தேவ ஜனமே, சபையை நம்முடைய சுயத்துக்கோ, நம்முடைய சொந்த ஜனத்துக்கோ, நம்முடைய குடும்பத்துக்கோ, நம்முடைய சுற்றி வட்டார ஜனங்களுக்கு மாத்திரம் நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பதை காட்டிலும் இன்றைக்கு ஒரு விசை கொஞ்சம் 2 மைல் தூரம் தாண்டி மற்றவர்களுக்கு, நாம் அறியாத ஜனங்களுக்கும் பார்த்திராத ஜனங்களுக்கும் நம்முடைய கரங்களை நீட்டி ஒரு உதவியை செய்யப்படும் பொழுது தேவ ஜனமே, அந்த இடத்துல தான் தேவனுடைய அற்புதங்களை காண செய்ய முடியும். அதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். இயேசுவுடைய ஊழியம் எல்லாமே தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக இல்லை, அறியாத ஜனங்கள் மத்தியில் தான் அவருடைய ஊழியத்தையும் அவர் நன்மைகளையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். தேவ சபையை, கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய சபையை நீங்கள் திறக்காதீர்கள். அங்கங்கே இருக்கிற வீடுகளிலே தேவனுடைய சபை வளரட்டும், தேவ ஊழியங்கள் நடக்கட்டும். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய சபையாருக்கு, நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை நம் சத்தியமாய் போதித்து அவர்களுக்கு இந்த நாட்களிலே தைரியத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுகிற, உயர்த்துகிற ஒரு காரியமாக, ஒரு சத்தியமாக நாம் முயற்சி செய்து வருவோம். 2வது ஒரு முக்கியமான எச்சரிக்கை, தேவன் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவ ஜனமே, சபையை இன்றைக்கு அநேக சபை போதகர்கள், இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக பரிசுத்தவான்கள் மரித்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அநேக வல்லமையுள்ள காரியங்களையும், அநேக அதிசயங்களையும், அநேக போதனைகளையும், அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தின பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறார்கள், மரித்து கொண்டும் இருக்கிறார்கள். மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அநேகர் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அநேக சபைகளிலே இன்றைக்கு போதகர்கள் இல்லை, மரித்து போய்விட்டார்கள். தலைவர்கள் இல்லை, பரிசுத்தவான்கள் இல்லை. இன்றைக்கு சபை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இன்றைக்கு உழைத்து போயிருக்கிறார்கள். ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு சபைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய என்ன காரியம் என்று சொன்னால், சபையை எடுத்து நடத்துவதற்கு, அந்த இடத்துல நின்று ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு இன்றைக்கு ஓநாய்கள் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த ஓநாய்கள்? தேவனுடைய ரட்சிப்பை பெறாத ஒரு கூட்டம், தேவனுடைய சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டம், தேவனுடைய அழைப்பை பெறாத ஒரு கூட்டம், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறாத ஒரு கூட்டம், ஆத்தும பாரம் இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கு சபைக்குள்ளே நுழைந்து போய் இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். மறைமுகமாய் பிசாசானவன் இன்றைக்கு சபையை கொஞ்சம் கொஞ்சமாய் உடைத்து கொண்டிருக்கிறான். சூழ்நிலைகளை பயன்படுத்தி இந்த கொள்ளை நோயின் மூலமாய் இன்றைக்கு அநேக சபைகள் இன்றைக்கு கள்ள போதனைகளிலும்,
கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாய் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு சபைகள் தொலைந்து போயிருக்கிற ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் தேசம் இங்க அழுந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சபை இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறது. சபையே ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன், காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். ப்ளீஸ் சபையே, சபை போதர்களே, தலைவர்களே, ப்ளீஸ் நாம் எப்போ மறிப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. கண்களாலே பார்க்கக்கூடிய அந்த நோய்களை குணமாக்க முடியாத சூழ்நிலைகளை தாண்டி இன்றைக்கு கண்களால் பார்க்க முடியாத இந்த நோய்களினால் இன்றைக்கு சாதாரணமாக மறைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டு கடந்து செல்லுகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஒரு எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் சபை போதர்களே, இனிமேல் நான் தான் என்று நாம் நிற்பதை காட்டிலும் நமக்கு பின்பாக 2 நபர்களை நாம் தயவு செய்து அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை நீங்கள் தேர்ச்சி பெறும்படியாய் ஒரு உயர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு நாம் பயிற்சி கொடுப்போம். அவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கொடுப்போம். சபை இன்னும் அநேக வருஷங்களுக்கு முன்னேறி செல்வதற்கு நாம் உறுதுணையாக நிற்பதற்கு இந்த சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பாராக. பெரிய உலக சுவிசேஷகர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு பேட்டி எடுத்தார்கள். அந்த பேட்டியாளர்கள் அநேக கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னுடைய மனதை உடைத்தது. அவர்கள் கேட்ட கேள்வி என்று சொன்னால், டாக்டர் பில்லி கிரஹாம், நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக உங்களுடைய இடத்துல 2வது பில்லி கிரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகரை யாரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள், யாருக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறீர்கள், யார் அந்த இடத்துல நிற்பார்கள் என்று சொல்லி அவரிடம் கேள்வியை கேட்கும் பொழுது he was silent. சிறிது நேரம் கழித்து மெதுவாய் மெல்லிய அந்த ஒரு சத்தத்திலே அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், I have failed. நான் தோத்து போய்விட்டேன். இந்த விஷயத்துல நான் இன்னொரு பில்லி கிரஹாமை நான் பயிற்சிப்பதற்கு நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லி அவர் மனது உருகி சொன்ன ஒரு காரியம். சேம் திங் கேன் ஹேப்பன் இன் யோர் லைஃப். உங்களுடைய ஊழியத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சபையை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன், போதகர்களே, தலைவர்களே, ப்ளீஸ் ஃபைண்ட் சம்ஒன். யாராவது உங்களுக்கு பின்பாக உங்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுக்கு நீங்கள் தேர்ச்சி கொடுங்கள், அவர்களை அபிஷேகப்படுத்துங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள். அவர்களும் தொடர்ந்து ஊழியத்தை தரிசனத்தோடு செய்து முடிக்கட்டும். 3வது ஒரு வேண்டுகோள் உங்களோடு நான் கேட்கிறேன், முடிந்தால் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய சபையினுடைய இடம் விசாலமாக நல்ல பார்க்கிங்கோடு, நல்ல பேஸ்மெண்ட்டோடு, நல்ல ஒரு விசாலமான ஒரு எல்லையோடு இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து ஒரு போர்ஷனை கொரோனா வார்டாக மாற்றுவதற்கு முயற்சியுங்கள். அது தேவனுக்கு உகந்த காரியமாக அமையும். என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யப்படும் பொழுது we are not only doing the God's ministry but we are also doing the social work for the kingdom of God. அதுக்காக நீங்கள் அதிக பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இடம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 5 பெட்டோ போடுங்க, 10 பெட்டோ போடுங்க. அங்கே ஒரு நர்ஸ் 2-3 பேரை வையுங்கள். ஆக்சிஜன் முடிஞ்ச சபையிலேருந்தே நீங்கள் வாங்குங்கள். உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். நம்முடைய சபைகளிலே மருத்துவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நர்சஸ் இருப்பார்கள் சொன்னால், அவர்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மெதுவாக நம்ம செய்யப்படும் பொழுது நிச்சயமாகவே அது தேவனுக்கு உகந்த ஒரு காரியமாக அமையும். நீங்கள் சொல்லலாம், எங்கள்கிட்ட இடம் இருக்குதான எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணுங்க, மருத்துவர்கள் அப்ரோச் பண்ணுங்க, பிரைவேட் செக்டர் அப்ரோச் பண்ணுங்க. அவங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய சபையினுடைய ஆலோசனைகளை வைத்து இப்படிப்பட்ட சில காரியங்களை ஒரு உச்சியோடு நம்ம எடுக்கலாம். ஜெபிக்கலாம் என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடே நம்ம போவோம் என்று சொன்னால் தேசத்தில் நமக்கு எந்த பங்கும் இல்லாமல் போய்விடும். சமுதாயத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். சபை சமுதாயத்தில் ஒரு பெரிய பங்காக மாறப்பட வேண்டும். கிறிஸ்மஸ் நாட்களிலும் அந்த குட் ஃப்ரைடே நாட்களில் மாத்திரம்தான் சமுதாயத்தில் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி நாடகங்களை பண்ணுகிறோம், அது பண்ணுகிறோம், இது பண்ணுகிறோம், பழைய காரியங்களை செய்கிறோம், பாட்டு பாடுகிறோம், வீடுகளை தேடி போகிறோம். பட் இந்த சூழ்நிலைகள், இந்த கொள்ளை நோய்கள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், அழித்து போகிற இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் சமுதாயத்தில்
காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தொண்டுகளை, இப்படிப்பட்ட காரியத்தை சபைகள் எழுப்பி நின்று நம்ம செய்யப்படும் பொழுது தேவனுடைய மகிமையை மற்ற ஜனங்கள், அறியாத ஜனங்கள், புறஜாதியார் பார்த்து இயேசு யார் என்பதை நம்புவதற்கு ஒரு வழிகளை திறப்பதற்கு இது ஒரு ஸ்லாக்கியமாக அமைத்து கொடுக்கப்படும். சந்தோஷமாய் விழாக்களின் நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் நாம் அதிகமாய் நம் சேவைகளை செய்வதை காட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், கடினமான பாதைகள் மத்தியிலும் இந்த காரியத்தை நாம் எடுத்து சபையாய் இணைந்து செய்வோம் என்று சொன்னால் அதுவே உண்மையான ஊழியம் என்பதை இன்றைக்கு நான் எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பல மாதங்களாக எனக்குள்ளே இந்த கேள்வி எழுமனபடியால் உங்களோடு நான் கேட்கிறேன். முடிந்தால் உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக இருந்தால் ஒரு போர்ஷனை இந்த கொரோனா வார்டாக ஏற்படுவதற்கு, உருவாக்குவதற்கு உங்களுடைய சபை, உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நீங்க அதை ஏற்படுத்தி நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை தன்னுடைய சொந்த சபையை அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து மறித்து போவார்கள் என்று சொன்னால் அது வேதனையாக அமையாது. அது மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஒரு ஜீவன் உள்ள ஒரு சாட்சியாக எழும்பக்கூடிய ஒரு ஸ்தலமாக அவர்கள் குடும்பத்துக்கு உங்க சபை மாறக்கூடும். ஹைதராபாத்ல பெரிய சபையை நடத்துகிற பாஸ்டர் சதீஷ் கால்வரி சர்ச், இன்றைக்கு அவருடைய சபை ஒரு போர்ஷன் கொரோனா வார்டுக்காக அவர் நியமித்து வைத்து இன்றைக்கு அநேக ஜனங்கள் அங்க மருத்துவத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? That need a courage. தைரியம் நமக்கு வேண்டும், நம்பிக்கை நமக்கு வேண்டும். தேவச்சனமே, சபையே, நான் இப்படி நீங்க செய்ய வேண்டும், இது நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தல. பட் let church take the place. Let us fill the gap. சபை நடுவில் நின்று தேசத்துக்காக சத்தத்தை உயர்த்தட்டும். அன்பு செய்வோம், தொண்டு செய்வோம். மற்றவர்களுக்கு முடிந்தால் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. எல்லா பலத்தோடும் நாம தீர்மானத்தோடும் தேவனுடைய காரியத்தை தொடர்ந்து நாம செய்வோம். வேதத்தில் சொல்லுகிறபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. Hallelujah. Praise the Lord.